ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிற மக்களே. என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு எதுக்கு நீ வீடியோ போடுறேன்னு மட்டும் யாரும் கேள்வி கேட்காதீங்க. நேற்று ஒரு எப்படி சொல்கிறதுனா, நேற்று வீட்டில் சாப்பாடு ஆக்கலை. வீட்டில் வந்து நான் நேரத்தோடு கடைக்கு வந்துட்டேன் மக்களே. அதனால சரி சொல்லிட்டு நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வேணும். அதுக்கு சில பேர் சொல்வீங்க, வீட்டில் ஒரு பொம்பளை சோறாக்காமல் நீ என்ன வெளியில் வாங்கி சாப்பிடுவேன்னு யாரும் கேட்டாதீங்க. சோறாக்க முடியாத சுச்சுவேஷனுங்கிறதுனால நேற்று ஒரு நாள் வந்து சாப்பாடு வாங்கிட்டோம். அது ஆசைப்பட்டு சாப்பிடலான்னு பார்த்தா மக்களே, அதில் என்ன இருந்தது தெரியுமா? சாக்கு கோணி இருக்குங்களா, அந்த வெங்காயம்லாம் வரும் பார்த்திங்களா, ஒரு சிகப்பு கலர் கோணி. அந்த கோணியோட நார் இவ்வளோ பெருசுக்கு, எப்படி சொல்கிறது, அது பார்த்திங்கன்னா அது என்ன கூட்டுன்னே தெரியல. அந்த கூட்டில் அந்த மசாலாவுக்கும் அதுக்கும் இருக்குதே தெரியல. அதை நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அப்படியே அள்ளி வாயில் வச்சிட்டேன். தொண்டைக்குள்ளே போயிடுச்சு மக்களே, தொண்டைக்குள்ளே பாதி உள்ளே போயிடுச்சு. எடுத்து பார்க்குறேன், உள்ளேருந்து வருது அந்த நார். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் கொடுத்துட்டு, எதுக்கு இதெல்லாம் போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டா. என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அது தெரியாமல் விழுந்திருக்கும், நீ எடுத்து போட்டு தின்னுருக்க வேண்டியதுனா உன் மேலே தான் தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல கொடு, நான் போய் கேட்டுட்டு வரேன்ட்டு போனார் அந்த கடைக்கு. அது தெரிஞ்சு யாராவது சாப்பிடுவாங்களா? தெரியாமல் தான் சாப்பிட்டேன் நான். அது இன்ன வரைக்கும் தொண்டை கரகரான்னு இருக்குது. ஒரு வேளை முழுங்கிருக்கோ, பாதி முழுங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையாகவே இருக்குது. என்ன செய்யுது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் போய் கொடுக்க சொன்னால், அவங்க அசால்ட்டாக சொன்னாங்களாம், சரி ஓனர் வரட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ வர வர ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்கணும் மக்களே. நம்ம நம்பி தானே சாப்பிட போகிறோம். முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம ஹோட்டலில் தேடி போகிறோம்னா, அங்கேயும் வந்து நம்மளுக்கு தரமான சாப்பாடு கொடுக்க மாட்டேங்காங்க. அதுதான் மனசே கஷ்டமாக போயிட்டு. இதே நான் சாப்பிட்டேன், இதே குழந்தைங்க சாப்பிட்டா என்ன ஆகுது மக்களே, நீங்களே சொல்லுங்கள். அதனால் இந்தமாரி யாரும் ஹோட்டல் சாப்பிட போனாலும் கொஞ்சம் என்ன கிடக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. என்ன மாதிரி தெரியாமல் எடுத்து தின்னுட்டு நேற்று முழுங்கினேன். இன்ன வரைக்கும் என் தொண்டை கவுன்னு இழுத்துட்டு இருக்குது. முழுங்கிருப்பணும், பாதி முழுங்கி, ஆனால் தொண்டையில் சிக்குனுச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. இருந்தாலும் பாதி எடுத்துட்டேனே, மீதி உள்ளே போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. சரி மக்களே, அதனால் சொல்கிறேன், சில பேர் வந்து ஹோட்டலில் இப்போ தரமாலாம் யாரும் சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற மாஸ்டர் சொல்லுதாரு, கிச்சனு சுத்தமாகவே இருக்காது, நாங்களே அங்கே சாப்பிட மாட்டோம் அப்படிங்க. அப்புறம் என்னதுக்கு ஹோட்டல் நடத்துகிறாங்க? அது அவங்களே அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் செய்யுது, நீங்களே சொல்லுங்கள். நம்ம நம்பி தான் வீட்டில் சாப்பாடு ஆகணுங்கன்னு போய் சாப்பிட்டா அங்கேயே வந்து சரியான சாப்பாடு இல்லை. காசு மட்டும் ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபான்னு வாங்கிடுறாங்க. அதனால் மக்களே, யார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் தெளிவான சாப்பாடு நல்லா செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்கல நேற்றுலேருந்து. இனிமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதோட நானும் ஒரு 2 ஹோட்டல் செக் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகுது கருப்பாம்பூச்சி கிடந்தது மக்களே. இப்படியே தான் போட்டு சமைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹோட்டல்காரங்க அவங்க சொல்கிறாங்க, நாங்களே எங்கள் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வேறு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். என்னத்துக்கு அப்போ அந்த ஹோட்டல் இருக்கணும்? மக்களோட உசுரோட விளையாடலாமா மக்களே? சொன்னால் கேட்க மாட்டேங்க. அந்த மாஸ்டர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. என் வீட்டுக்கார் சொல்லியிருப்பார் போல், இந்த மாதிரிலாம் இருக்குது, எதுக்கு இப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. சரி மக்களே, இதை தான் சொல்லலான்னு நினச்சேன். நேற்றுலேருந்து மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, என்ன பண்ணுறது, சோகமாக இருக்குது. சரி மக்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்கான கிளிக் பண்ணுங்கள். இதை சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுது. ஓகே, பாய் மக்கள்.